உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் புதன் + சூரியன் உங்களது பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்தில் சேர்ந்து நிற்கக்கூடிய யோகம், அது நிபுணா யோகம் சொல்லுவோம், புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம். இந்த நிபுணா யோகம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரும்னு பார்த்தீங்கன்னா, நிபுணா யோகம்ன்றது செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக அமைத்து புத்தி கூர்மையுடன் சூரிய பகவானுடைய ஆற்றல், அதாவது ஒரு பிரபல யோக அமைப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் உண்டு. நம்ம செய்யக்கூடிய வேலையை அதிசிறந்த அமைப்பில் ஆற்றலுடன் செய்யக்கூடிய அருமையான ஒரு காலம் இது. அது எந்த ஸ்தானங்கள் சார்ந்தோ அதற்கு சார்ந்த விஷயங்கள் நமக்கு வேலை செய்யும். அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2 தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ப்ளஸ் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சூரியன். அப்போது இது எவ்வளோ பெரிய அமைப்பு! நீங்கள் உங்களுடைய தனம், உங்களது லாபம், இந்த இடத்திற்கு அதிபதிகள் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் நின்று, அந்த பஞ்சமாதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் நின்று அவரது பார்வை மீண்டும் அந்த சூரியன் + புதனை பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு. இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் பிரபல யோகத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு மேன்மைகள் உண்டு. இந்த கால அமைப்பு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த 30 நாட்கள், இது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது 30 நாட்கள், நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு. இந்த டிசம்பர்லேருந்து இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற இந்த அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசினா சொல்லணுமா, சூரிய பகவான். சூரிய பகவானுடைய ஆற்றலை கொண்ட நீங்கள் எதுலேயுமே முதன்மையாக இருப்பீங்க. எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையோடு இருப்பீங்க. உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர், கெட்டவங்க யாருமே இல்லை. உங்கள் வேலையை மட்டும் வேலையை நினைக்காம மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய மனசு இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய இலக்குகள், நீங்கள் வளர்ந்து பல பேரை வாழ வைக்கணுன்றது தான் உங்களுடைய கான்செப்ட். நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் வளர்ச்சியினுடைய பாதையில் போகக்கூடிய எண்ணங்களை கற்பனையில் நினச்சா கூட அப்போ உங்களை சார்ந்தவங்களே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் நினைப்பீங்க. அப்பேற்பட்ட மனசுடையவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால கிரக அமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு பலமான நிலையில் இல்லை. அதுதான், ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த குரு உங்கள் வாழ்க்கையிலேயே பல பேருக்கு விபத்துகளும் பிரச்சனைகளும், குடும்ப ரீதியில் திடீர் மருத்துவ செலவுகளும், நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் பாதிப்புகள், அந்த பாதிப்புகள், நல்ல உழைப்பு எல்லாமே போட்டு எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் காரணமே இல்லாத சில பிரச்சனைகள், இதெல்லாம் இப்படி நடக்கும் நான் நினைக்கல, ஆனால் நடந்துருச்சு. நம்பி மற்றவங்களுக்கு கையெழுத்து போட்டு நான் நாச்சியன்ட்டு எக்ரிமெண்ட் கொடுத்தேன், கடைசியில் அவங்க லாஸ் ஆனாங்க. கோடிக்கணக்கில் பணம் வச்சவங்க கூட அவங்க இப்படி தரமட்டம் ஆவாங்க நான் நினைக்கல. ஆனால் அதற்கு இப்போ நானும் சேர்ந்து பதில் கொடுக்கக்கூடிய நிலை, அதற்கு நான் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, அதை விட வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டினால் எப்படி இருக்கும், இந்த நிலைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு. இது மட்டுமல்ல, பல பேர் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையிலையும் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அதை விட இன்னைக்கு காரணமே இல்லாமல் பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதிகள், அது மட்டுமல்ல வாழ்க்கையில் 3வது நபர்களால் பலவிதமான சிக்கல், குடும்ப ரீதியில் குழப்பங்கள், யதார்த்தமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உங்கள் ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குன்னே கரெக்டாக வாய்ச்ச மாதிரி கடந்த காலகட்டங்களில் நடந்த சில பிரச்சனைகளால் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. ஆனால் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும், நல்ல இலக்குகளை அடையணுன்ற
மனநிறைவோடு நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் சொன்ன இந்த யோக அமைப்புகள் வலுவானது, அருமையான அமைப்பில் இருக்குது. இதில் பல பேருக்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். காரணம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால், 3ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் ப்ளஸ் 4ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய பார்வை விழுந்திருந்தது. இதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், எடுத்த காரியங்களும் தொடுத்த காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருபுறம் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு பகவானும், மறுபுறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ கண்டகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தருணமும். ஆக இது எதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபேவராக இல்லை. ஆனால் இது எல்லாமே இப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு அழகாக அருமையாக உங்களுக்கு மேன்மையான இடத்துல நின்று, குரு பகவான் 9இல் கேட்டாலும் கிடைக்காது, அவரது பார்வை பஞ்சமத்தில் விழுது. அப்பொழுது உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும், உங்களுடைய லட்சியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் குடும்ப ரீதியில் இருந்த பிரச்சனைகளை சுமூகமாக சரி செய்வீங்க. செதறி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒன்றாக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லை, 3வது நபர்களுடைய குறுக்கீடுகளை அழகாக வெளியில் கொண்டு வந்து நீட்டாக உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. இது எல்லாத்த விட உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் பெரிய லெவலில் இருக்கும். குறிப்பாக தொழிலில் இருந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. காரணம், குரு பார்வை உங்களது தனஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் விழுது. தனஸ்தானத்தில் கேது பகவான் நிற்கிறார். அப்போது தனஸ்தானாதிபதி குரு பார்வையில் நிற்கிறார். அப்போது இந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு நிற்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும். எங்கெங்கே பணம் கேட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு எதிரில் நின்று பேசக்கூடிய சூழலுக்கு உண்டாயிட்டீங்க. அப்போது இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. தொழிலை பெரிய இலக்குக்கு கொண்டு போயிடுவீங்க. தொழிலை இன்னும் 1, 2, 4 அளவுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு அமையும். அதை விட உங்களது வாழ்க்கையில் இந்த தருணங்களை உங்களுக்கு பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்கள் வேலையில் பல விதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. அந்த மன உளைச்சல் உங்களுடைய ஒவ்வொரு அடியும் பலவீனமாகக்கூடிய அளவுக்கு வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா, நம்ம செய்கிற வேலையை விட்டுடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. காரணம், அந்த மன உளைச்சல் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, உங்களோட இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை, உங்களை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாத்தையும் நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் தெரியலையேன்ற குழப்பம். இந்த குழப்பத்துக்கு எல்லாமே அழகாக இந்த தருணத்தில் சரி செய்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க. அதை விட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களதுக்கு ஊதிய உயர்வும், உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் சுமைகளை சரி செய்யக்கூடிய சூழலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். குரு பார்வை 3இல் விழும் பொழுது உங்கள் சுய திறமையும், உங்களுடைய ஆற்றலும், உங்களுடைய வீரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத பாக்கியமாக உங்களுக்கு இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக 100% சக்ஸஸ் அடைவீங்க. மேலும் சிம்மராசி அன்பர்கள் சுவை தாங்கிங்கள். குடும்பத்திற்காகவே வாழ்ந்தீங்க. இன்றைக்கி வரைக்கும் உங்களை ஒரு மிஷனாக தான் பார்க்குறீங்களா தவிர உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய சூழ்நிலைகள் என்னன்னு பார்க்குறவங்க இங்கே யாருமே இல்லை. ஏன் கூட இருந்தவங்களே இன்றைக்கி துரோகம் பண்ணிட்டு தான் போனாங்களே தவிர உங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே உங்கள் கஷ்டத்தை பங்கேற்கக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனாலும் எதையும் நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய நிலையிலும் இல்லை. அடுத்த இலக்கை நோக்கி அடுத்தடி எடுத்து வச்சு நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம இலக்குகள் நல்லா இருக்கும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு பலமாக தான் இருக்கும். ஆக நீங்கள் கீழே விழுந்தா உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, உங்ககிட்ட அந்த நேரத்தில் சகஜீயமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு மேலே ஏறி நீங்கள் வளர்ச்சி அடையிறீங்க தெரிஞ்சாலே உங்களை வேறு விதமாக பார்ப்பாங்க. அதனால் முடிந்த வரை உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய செயல், உங்களுடைய வளர்ச்சி எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காம வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இலக்குகள் நோக்கி முயற்சிகள் செய்யுங்க. காரணம், வரக்கூடிய இந்த தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே 8இல் ராகு, இந்த 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் திடீர் யோகத்தை கொடுப்பார். திடீர் யோகங்கள்ன்றது வாழ்க்கையில் சடனாக நமக்கு திருப்பங்கள், நம்ம எதிர்பார்க்காம சில அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்க அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வண்டி வாகனங்கள்,
சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்களது குடும்பத்தில் உங்களது பெரியோர்கள், உங்களுக்கு பெரியவங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய பெரியவங்க, அப்பா அம்மா அந்த சார்ந்த ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய ரீதியில் செக்கப், மருத்துவ சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு இதில் எந்த விதத்துலேயுமே பாதிப்புகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, எல்லாமே டாப் லெவலில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் முடிஞ்ச வரை உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணாலும் அப்போவே இறங்கி செய்யுங்க, போல்டாக இறங்கி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கால நேரங்களை வீணாக்காதீங்க. குறிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, நம்ம புதுசாக தொழில் தொடங்கலாமா, நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமான்ற முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு யோசிக்க வேண்டாம், உடனுக்குடன் இறங்கி செய்யுங்க. அதை விட உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்திற்காக எத்தனையோ முறை முயற்சி எடுத்து கேப்பில் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் வீட்டிற்கு அதிபதியே சூரியன் இல்லையா, அந்த சூரிய பகவான் இப்போ பஞ்சமத்தில் இருக்கார், 5ல் குரு பார்வையில் நிற்கிறார், அதுவும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோட சேர்ந்து நிற்கிறார். முயற்சி எடுங்க, கண்டிப்பாக 100க்கு 100 சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் பெற்ற வாழ்க்கையில் ஒரு பலன் இந்த காலகட்டங்களில் என்றைக்குமே அது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் கடந்த காலகட்டங்களில் சில விதமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அதை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ ரீதியில் இன்றைக்கி வரைக்குமே ஒரு தெளிவு இல்லாத ஒரு சூழல் உண்டாயிருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்த குரு பகவான் அந்த சூழல் இப்போது இந்த தருணத்தில் உங்களுக்கு அது சரியாயிடும் அழகா. அதுவும் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்திடுவீங்க, தன ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்துருவீங்க. 2ஆம் இடத்திற்கு அதிபதி அருமையான இடத்துல அமர்ந்திருக்கார், அதுவும் லக்னத்தோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கிடும், பூர்வ புண்ணிய ரீதியில் பிரச்சனைகள் நீங்கிடும். அது மட்டும் இல்லை, 5ல் இருக்கக்கூடிய இந்த குரு பார்வையும் ப்ளஸ் இந்த சூரியனால் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். நான் போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வங்களே எனக்கு பாகியம் கிடைக்கல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் திருமண வாய்ப்பு செய்து அவங்களுக்குன்னு திருமணத்தை அமைச்சு இன்னைக்கு அதுலேயும் பல விதமான சிக்கலை அடைஞ்சிட்டேன். சிலருக்கு தொழில் ரீதியில் சிக்கல்கள் அமைஞ்சிருக்கும். அப்போது இவங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சரி செய்ய போகிறேன் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் இதை சரி செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் பட வேண்டாம். மேலும் இந்த நிலை உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 30 நாட்கள் மட்டும்தான். இந்த 30 நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. 2020 நாட்களில் 24 வருடத்தில் உங்களுக்கு இன்னும் கிரகங்களுடைய பலம் இன்னும் அதிகமாகுது. இன்னும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தினே இன்னும் உங்களுடைய ஸ்பீட் அதிகமாகும். நல்ல இலக்கை நோக்கி பயணம் செய்வீங்க, வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகள் அடைவீங்க. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிகள் மட்டுமல்லாமல் நீங்கள் வளர்ந்து மற்றவங்களையும் வாழ வைப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வீடு கட்டக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் அமையும். கட்டின வீடாக சிலருக்கு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், உங்களோட வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பலவிதமான அவமானங்களையும் பாதிப்புகளையும் விமர்சனங்களுக்கும் ஆளாயிட்டீங்க. வரக்கூடிய தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலமாக அமையும். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்தடுத்து வழிகளை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுங்க. எதையும் தள்ளி போடாதீங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட நிற்காதீங்க, அவங்களுடைய பேச்சுக்களை எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவ், உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் உழைப்பாளிகள், உங்களை பொறுத்தவரையிலையும் சுய திறமையில் கையை ஊனி கரணம் போட்டு வாழ்ந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறீங்க. ஆனால் இடையில் வந்த சரிவுகளால் தான் இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. வரக்கூடிய தருணத்தில் உங்கள் முயற்சிகளால் நீங்கள் நல்ல இலக்கை அடைய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, அந்த ஜனன ஜாதகத்தை
முழுமையாக ஆராய்ந்து அந்த திசா புத்திகள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்குது, இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமா இல்லை கொஞ்சமாக தான் கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களது பலன்களை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை 100% வெற்றிகள் அடையும். ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.